செம்பா அத்தியாயம் 16. தலைவனின் தகுதி. சாரோபோல் நகரம், கொரியா. மரக்கிளையில் இரு மாங்குருவிகள் படபடக்கின்றன. ஆணும் பெண்ணும் கூடி சேர்ந்து சிறகடிக்கின்றன. யாருமற்ற தனிமையிலே என் இந்த யாக்கை இனி யாரோடுதான் வீடு திரும்புமோ? பண்டைய அரசன் யூரிவாங் எழுதிய காலம் கடந்த காதல் பாடல் அது. மெய் மறந்து பாடிக்கொண்டிருந்த பாடினியின் விரல்கள் சீன யாழின் மீது படர்ந்து ஓடிக்கொண்டிருந்தன. காற்றில் எங்கும் மிகுந்து கரைந்த அந்த பாடலின் காதல் உணர்வு மாலையின் மதுரத்தில் சாரோபோல் நகரின் மன்னர் மாளிகை உட்கட்டு பகுதியில் இருந்த மங்கையரின் உள்ளங்களை எல்லாம் கிளர்த்தி வழிந்து கொண்டிருந்தது. பெண்கள் அனைவரும் இசை வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்க, சாரு நாட்டு மன்னர் நம்ஹே சச்சௌங்கிக்கு ஆசை மகளான அகியோ மட்டும் தூரத்தில் இருளுக்குள் மறைய முயன்று கொண்டிருந்த சிறிமலை முகட்டின் மீது பார்வையை பதித்தபடி தனியே அமர்ந்திருந்தாள். அந்த பாடல் அவள் மனதையும் குடைந்து கொண்டுதான் இருந்தது. அந்த பாடலே அவளது பார்வையை சிறிமுகட்டின் மீது நிறுத்தி இருந்தது. மரக்கிளையின் மாங்குருவிகளாக அவனும் அவளும். அவள் மட்டும் ஆசைப்பட்டு என்ன செய்வது? அவனுக்கு மனம் வேண்டுமே. தல்ஹே சாரு தேசத்தின் எதிரியான குயாவில் வசிப்பவன். குயாவை சாருவின் எதிரி என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் சமீப காலமாகவே அகியோவின் தந்தை அப்படித்தானே பார்க்கிறார். அண்டை தேசங்கள் என்றாலே வைரிகளாக இருக்க வேண்டுமா என்ன? அவர்களிடம் இரும்பு இருக்கிறது என்றால் நம்மிடம் வேறு ஏதும் இல்லையா என்ன? தந்தையும் அண்ணனும் ஏன் இதை நினைப்பதில்லை? அவர்கள் குயாவை வைரியாக பார்க்காவிட்டால் தல்ஹே அந்நிலத்தினன் என்று சொல்வதில் அவளுக்கும் எந்த சிக்கலும் இருந்திருக்காதே. பெண்ணாக பிறந்ததுதான் பாவமா? அன்றி என் தலைவன் கால்படாத பூமியில் பிறந்ததுதான் பாவமா? அவனை சந்திக்க நேர்ந்த அந்த நாளை மீண்டும் நினைத்து பார்த்தால் அகியோ ஒரு அற்புதமான தொடக்கத்தை சொல்லும் முன்னோட்டம் போல ஒரு அதி அற்புதமான விடியலின் பின்னணியில்தான் அவனை முதலில் கண்டாள். உறவினர் வீட்டிலிருந்து வீடு திரும்பி கொண்டிருந்த அகியோ அன்று காலை லெலாங் களத்துறையில் வந்து இறங்கி இருந்தாள். களத்துறையை ஒட்டியிருந்த காலை சந்தையின் கூட்டத்தில் மக்கள் சந்தடியில் கால் தடுமாறி ஒரு பெரிய சிப்ப குவியலில் விழப்போனவளை கைப்பிடித்து தூக்கிவிட்டான் தல்ஹே. தங்க நிற காலை ஒளியில் புன்னகைக்கும் பொன் சிலை போல தோன்றியவன் தூக்கிய வேகத்தில் விலக்கி நிறுத்திவிட்டு ஒன்றுமே இல்லை என்பது போல இயல்பாக கடந்து போய்விட்டான். அவனோடு அவள் மனதும் போய்விட்டது. அப்படி ஒருவரை மனது தொடர்வது அவளுக்கு முதல் முறை. பிறகு சந்தையில் இரும்பு கட்டிகளின் அருகே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவனை வேடிக்கை பார்த்தபடியே நடந்து போய் அவள் மூங்கில் மீன் வாரியில் இடித்து நெற்றி பெயர்த்து கொண்ட போது எங்கிருந்தோ துகில் கொண்டு ஓடி வந்து நெற்றி காயத்தை துடைத்து விட்டான். அப்போது மிக அருகே இரண்டாவது முறை பார்த்தாள். பின்னும் அவள் சந்திக்க முயன்ற தருணங்களை, அவளே தருவித்த தருணங்களை எல்லாம் அழகாக்கிவிட்டு அவளது இருப்பை பெரிதாக அறியாமலேயே அகன்று சென்றவன்தான் தல்ஹே. பொதுவாகவே அவனது பார்வை பெண்கள் மீது நிலைக்கவே இல்லை என்பது ஆறுதல்தான் என்றாலும் அது இரும்பிலும் வேறு சிலவற்றிலும் இருந்தும் அகலவே இல்லை என்பதும் அவளுக்கு இன்பத்துக்கு உரியதாக இல்லை. அவளது முகமாவது அறிந்திருப்பானா என்ற குழப்பத்திலேயேதான் அவனை மறக்க முடியாமலேயேதான் அவளும் ஊர் திரும்பினாள். அந்த ஆசை கரையவில்லை, வளர்ந்து கொண்டே போனது. 3 ஆண்டுகளாக மனதுக்குள் புதைத்து வைத்திருந்தது வேர்விட்டு அசைக்க முடியாத காதலாக வளர்ந்திருந்தது. குயா நோக்கி 3 முறை அவளை புறவியில் விரட்டிய காதல் அது. 3 முறையும் அவனது முகம் பார்த்தது வரை போதும் என்று திரும்பி இருந்தாள். அவன் பெயர், தங்கும் விவரம், அவன் ஒரு பயிற்சி கொல்லன் என்பது தாண்டி வேறு எதுவும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இனி அப்படி இருக்கலாகாது. அவளுக்கும் திருமணம் செய்ய பேச்சு நடக்க தொடங்கி இருந்தது. அவளை விட தல்ஹே வயதில் சற்று மூப்பு என்றே அவளுக்கு தோன்றியது. எப்படியாவது அவனை சாருவுக்கு கொண்டு வந்துவிட வேண்டும். எப்பாடுபட்டாவது அவனை தந்தைக்கு அறிமுகப்படுத்திவிட வேண்டும். இல்லை என்றால் அவனை மறந்துவிட வேண்டும். இரண்டாவது நிலை வராமல் இருக்க முதலாவது வழியை அவள் முடித்தே ஆக வேண்டும். அது அவள் முடிக்கக்கூடிய காரியமாகவே தோன்றியது. அதற்கு அவளுக்கு உதவக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அவனிடம் பேச வேண்டும். பாடினி விரல்பட்ட யாழின் தந்திகள் போல அதிர்ந்து அதிர்ந்து அடங்காமல் பொங்கியது காதல் மனதில். தல்ஹே இருந்த திசை நோக்கி, சிறிமலை நோக்கி இறுதியாக ஒரு முறை பார்த்தவள் தமையன் யூரியின் இருப்பிடம் நோக்கி ஓடலானாள். அகியோவின் மனக்கண்ணில் ஊறி கொண்டிருந்த தல்ஹே அச்சமயம் குயாவின் கொல்லன் பட்டறையில் இரும்படித்து கொண்டிருந்தான். மனமோ பல்வேறு குழப்பங்களில் தவித்து கொண்டிருந்தது.
தல்கேவுக்கு தன் பிறப்பில் இருக்கும் பெரும் புதிர் அவிழ்க்கப்படாமலேயே இருந்தது ஒரு தீராத வலிதான். அவனை வளர்த்தவள் அரிதாக பேசிய பொழுதுகளில் சொல்வது எல்லாம் அவனது பிறப்பு பற்றிதான். அவன் ஏதோ மன்னர் வம்சத்து குழந்தை என்றும் கடலில் எரியப்பட்டு அவள் கையில் கிடைத்ததாகவும் சொல்லிக் கொண்டே இருப்பாள். எரிந்தவன் வந்து சொன்னானா, எப்படி தெரியும் என்று அவன் கேட்டதில்லை. ஆவிகள் சொன்னது என அல்லது கடல் தேவதை வந்து சொன்னது என சொல்லக்கூடும் அவளை வளர்த்தவள். மன்னர் மகனடா நீ, மன்னனாகத்தான் ஆகவும் போகிறாய் என்பாள். அவனா மன்னன் மகன்? இந்த நிலத்தின் முகவெட்டு கூட அவனுக்கு அமையவில்லை. மக்களுள் ஒருவனாக மதிக்கப்படுவதற்கே அவன் படும் பாடு பெரும் பாடு. இதில் மன்னனாவதாமே முடியுமா அவனால்? ஒருவேளை மன்னனானால்? சிறு வயது முதல் அவனது கனவுகளில் பெரும் பகுதியும் நான் மன்னனானால் என்பதிலேயே கழிந்தது. தனிமை விரட்டிய பொழுதுகளில் மன்னன் கனவும் இரும்பு ஆலை தீயுமே அவனது உற்ற உறவுகள். மன்னனாவது கனவாக மட்டுமே இருக்க முடியும் என்பது இரும்பாலை கைக்கிட்டும் தூரத்தில் இருந்ததும் அவனுக்கு புரிந்தது. இரும்பாலை நோக்கி நகர்ந்தான். அதுவும் அவனை கதகதப்பாக அணைத்து கொண்டது. அவனும் இரும்பு ஆலைக்கு வந்து ஆண்டுகள் பல ஓடிவிட்டன. இதோ பயிற்சி கொல்லனாக தேர்ச்சி பெற இன்னும் சில காலமே மிச்சம் இருக்கிறது. தொடர்ந்து இங்கேயே அவன் கொல்லனாக இருக்க முடியும். முக்கிய பணிகளில் மட்டும் தலை காட்டும் இபிகாவை சேர்த்து இப்போது 10 கொல்லர்கள் பணியில் இருக்கிறார்கள். கூடிய விரைவில் தானும் அப்பட்டியலில் சேரக்கூடும். ஆனால் அது போதும் என்று அவனுக்கு தோன்றவில்லை. உலைக்கூம்பு உருவாக்குதல், வார்ப்பு தொடர்பான சில இரும்பு ஆலையின் நுண்ணறிவு போன்றவை இன்னும் 10 ஆண்டுகள் பயின்றாலும் அவனுக்கு கிடைக்காது. ஆனால் அது இன்னும் 2 ஆண்டுகளில் சுரோவுக்கு கிடைத்துவிடும். வயதிலும் பயிற்சி அனுபவத்திலும் அவனை விடவும் 10 ஆண்டுகள் இளையவன் சுரோ. தல்கே இந்த இரும்பு ஆலைக்கு வந்த புதிதில் சிறு பிள்ளையாக தத்தி தத்தி ஓடிக்கொண்டிருந்தவன். ஆனால் அவனுக்கு கிடைக்கும் அந்த அறிவு அவனுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. இந்த உண்மையை அவன் உணரத் தொடங்கிய போதுதான் அவனது உறங்கிக் கொண்டிருந்த மன்னன் கனவும் விழித்து கொண்டது. கூடவே குழப்பங்களும். நான் மன்னன் ஆனால் என் தகுதிகளுக்கு அளவேது? நினைத்ததை கற்கவும் செய்யவும் தகுதி பெற்றவன் ஆகிவிடுவேன். ஆனால் ஒரு அனாதை நான் மன்னன் ஆவது சாத்தியமா? ஆசைப்பட்ட கொல்லனே ஆக முடியவில்லை. இதில் மன்னன் ஆவதுதான் குறை. அதற்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டாமா? இரும்பில் பட்ட சம்மட்டி மனதில் பட்டது போல் இருந்தது தல்கேவுக்கு. மேலும் மேலும் ஓங்கி அடித்தான். தகுதி, தகுதி. இபிகாவும் யூசுன்னும் இன்னும் சில கூட்டமைப்பு பெரிய தலைகளும் இரும்பு ஆலைக்குள் நுழைந்தபோது வழக்கம் போலத்தான் பட்டறை வேலை நடந்து கொண்டிருந்தது. சுரோ பெரிய கொல்லனுடன் சேர்ந்து ஏதோ வரைபடம் வைத்து பேசி கொண்டிருந்தான். விடுவிடுவென அவ்விடம் சென்ற இபிகா மூங்கில் வரைபடச் சுருளை வெடுக்கென்று அவனிடமிருந்து பிடுங்கினார். அதிர்ந்து போய் நின்றான் சுரோ. உனக்கு இனி இங்கே வேலை இல்லை, வெளியே போ. ஆணை முடிந்தது என்பது போல வேறு ஏதும் பேசவில்லை இபிகா. தலைவரே, மனதில் என்ன இருந்தாலும் அதை முழுமையாக சொல்லுங்கள். இப்படி அரைகுறையாக நீங்கள் சொல்வதையெல்லாம் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? யூசுன் அமர்ந்த குரலில் சொன்னான். தலைவன் என்பவன் மக்களின் பிரதிநிதிதான், ஆண்டவன் கிடையாது. நீங்கள் ஒன்றும். ஆள்பவனும் ஆண்டவன்தான். கர்ஜித்து கொண்டு முன்னே வந்தான் இஜினாசி. யூசுனின் துணிவு எப்போதுமே இஜினாசிக்கு பிடித்ததில்லை. அவனுக்கு கொஞ்சமும் உதவாத, அவன் கஷ்டத்தில் இருந்தபோது அவனுக்கு பயனளிக்காத துணிவு. அதனால்தானோ என்னவோ கிழவனை முதல் பார்வையிலிருந்தே அவனுக்கு பிடித்திருக்கவில்லை. சுரோவின் மீது அவர் பொழியும் அன்பை கண்ட பிறகோ அது இன்னும் அதிகமானது. நீங்கள் உங்கள் மாமன் உறவை முன்னிறுத்தி நீதியை வளைக்க பார்த்தீர்கள் என்றால் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று யூசுன்னும், அதற்கு தேவை என்ன என்றபடி சுரோவும் அவனை இடைநிறுத்தி சொல்லவும் தடுமாறி போனான் இஜினாசி. அவனது கண்களில் தடுமாற்றத்தை கண்ட இபிகா இவர்களை பார்த்து முறைத்தார். சுரோ, நான் பேசிக் கொண்டிருந்தேன். இடையிட்டால் என்ன மரியாதை எனக்கு? கேட்கிறதா இஜினாசி? சுரோவின் இளம் புன்னகை யூசுனுக்கும் ஒட்டி கொண்டது. நான் உன்னை சொன்னேன் சுரோ. உங்களை இடைமறித்து பேசியது நான் அல்ல தந்தையே. ஆனாலும் ஒருவர் பேசும்போது இடைமறிப்பது அநாகரிகம்தான். அது வயதிலும் தகுதியிலும் இளையவர் என்ற போதிலும் மன்னித்து கொள்ளுங்கள் என்றான் சுரோ. வைத்த குட்டு வலித்தது. யூசுனின் இழிப்பும் பாராட்டு பார்வையும் இன்னும் வலிக்க செய்தது இஜினாசிக்கு. இரும்பை தொலைக்க கொடுத்தவர் தகுதி பற்றி பேசுவது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. கேளுங்கள் தந்தையே. இறுகி வந்தது இஜினாசியின் குரல். அந்த இறுக்கத்தின் பின் இருந்த பயம் சுரோவுக்கு தெளிவாக தெரிந்தது. ஏறிய சினம் மெல்ல வடிந்தது.
பாவம் சின்னவன் தம்பி. தொலைத்தேன் தொலைத்தேன் என்று மொத்த பொறுப்பையும் என் மீது ஏற்றுவது நன்றாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அது பொதுவாக இஜினாசி ஒத்துக்கொள்ளாத ஒன்றாயிற்றே. பொருளை மட்டுமல்ல, உண்மையில் பொருளை தொலைக்க கொடுத்து அதனால் வாழ்வையே இழந்த ஒருவனையும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அதை தன் வசதிக்கு மறந்து விடுகிறான் தம்பி. என்னவென்று கேளுங்கள் அப்பா. என்ன வசதி? யார் மறந்தது? தோயுன் மருத்துவர் வீட்டில் இருப்பது வேண்டுமானால் உங்களால் நேர்ந்த ஒன்றாக இருக்கலாம். ஆனால் அவனை நீங்கள் தான் காப்பாற்றினீர்கள் என்று என்ன சாட்சி? இரும்பு கட்டிகளை கொண்டு வந்ததும் நீங்கள் அல்ல. அதற்கு இந்த இரும்பு ஆலையில் உள்ள எல்லோரும் சாட்சி. இஜினாசி சீறிக்கொண்டு பேசினான். மறுக்கவில்லை. இங்கே கொண்டு வந்தது நான் அல்ல. ஆனால் அது எங்கே இருந்தது என்று அந்த கதையெல்லாம் சொல்லாதீர்கள். கொண்டு வந்தது நீங்கள் அல்ல. என் நண்பன் தல்ஹே ஹியோங் தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்து கொண்டு வந்தார். உங்கள் தோழன் தோயுன்னை தேட எடுத்துக்கொண்ட சிரத்தையில் பாதியாவது நீங்கள் கூட்டமைப்புக்கு சொந்தமான இரும்பை கண்டுபிடிப்பதில் காட்டியிருக்கலாம். ஆனால் உங்கள் முனைப்பு உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தை நிறைவேற்றுவதாகத்தானே இருந்தது. அதனால்தான் சொல்கிறேன், இந்த இரும்பு ஆலையின் பொறுப்பை உங்களுக்கு கொடுப்பது சரியல்ல என்று. இஜினாசி, பொறு. இப்படி எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் பேசக்கூடாது. இரும்பு ஆலையின் தலைவர் எப்போதும் இபிகா தான். அவருடைய மேற்பார்வையின் கீழ் உப தலைவராகத்தான் உங்களில் ஒருவர் வர முடியும். சுரோதான் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவன். அந்த தகுதிகளின்படி இபிகாவின் முதல் வாரிசான சுரோவுக்குத்தான் இரும்பு ஆலை பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீ மாற்ற சொல்வது கூட்டமைப்பின் முடிவுகளை அவமதிப்பதாகும். மூப்பர் ஜீமினின் குரலில் அந்த இடமே சற்று அமைதிக்கு உள்ளானது. இந்த விஷயத்தில் ஜீமின் தலையிடுவது இஜினாசிக்கு கொஞ்சமும் உவப்புக்கு உரியதாக இல்லை. கூட்டமைப்பின் மூத்த தலைவராக இருந்து கொண்டு இவர் மட்டும் சுரோவுக்கு சார்பாக பேசலாமா? நான் எங்கிருந்தோ வந்தவன் என்பதுதானே இவரது ஒவ்வாமைக்கு காரணம். நானும் தாய் வழியில் தலைமை குடிமரபின் குருதி வழி வந்தவன் என்பதை எப்படி இவர் மறந்து போகிறார்? இதெல்லாம் நாங்கள் பெரியவர்கள் பார்த்து கொள்ள மாட்டோமா? நீங்கள் முதலில் குடியின் தலைவர் முன்னிலையில் அவரின் வயதுக்கும் அனுபவத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டாமா? கூட கூட நீங்களே பேசிக்கொண்டிருந்தால் என்ன பொருள்? வேறொரு பெரியவர் சேர்ந்து குரல் கொடுத்தார். மன்னித்து கொள்ளுங்கள், ஆனால் பொறுப்பை மாற்றி கொடுக்க வேண்டும் என்பது என் கருத்து. இஜினாசி இன்னும் பிடித்த பிடியிலிருந்து இறங்கி வருவதாக இல்லை. சரி, சுரோவிடமிருந்து பொறுப்பை பிடுங்கி பிறகு வேறு யாரிடம் கொடுக்க வேண்டும் என்கிறாய்? ஜீமின் கேட்டார். என்னிடம் என்றான் இஜினாசி. பிசிரற்று வந்த பதிலை ஓரளவுக்கு சுரோவின் மனது எதிர்பார்த்தே இருந்தது போலும். அதிர்ச்சி அதிகம் இருக்கவில்லை. தந்தையின் முகத்தில் மிக மெல்லியதொரு பெருமை படர்வதை கண்டபோதுதான் சுரோவின் நெஞ்சம் கொஞ்சம் வலித்தது. இஜினாசியே தொடர்ந்து பேசினான். நானும் தலைவரின் மகன்தான். ஹியோங்கை போல அல்லாமல் என் பொறுப்புகளை இதுவரை சரியாக செய்து வந்திருக்கிறேன் என்ற காரணத்தால் எனக்கே தகுதியும் அதிகம். என்ன சுரோ, இதற்கு நீ என்ன சொல்கிறாய்? இபிகாவின் கேள்வியில் எப்போதும் போல குற்றச்சாட்டே இருந்தது. தகுதி? என்னை பொறுத்தவரை தானாக வருவது தகுதி அல்ல, நானாக அடைவதுதான் தகுதி. ஒரு தலைவன் ஆவதற்கான தகுதியை வளர்த்து கொள்ள ஒவ்வொரு நாளும் நான் முயன்று கொண்டேதான் இருப்பேன். தலைவனான பிறகு இன்னும் அதிகமாக முயல்வேன். இந்த இரும்பு ஆலையின் துணை பொறுப்பாளராக என்னுடைய பணியில் எந்த தவறும் இதுவரை நான் செய்ததில்லை. என்னை பொறுத்தவரை தலைவன் என்பவன் தன் குடியின் மக்களுக்கு தேவைக்கு ஏற்ப கனிவு தரும் தாயாகவும் கண்டிப்புடனான தந்தையாகவும் இருக்க வேண்டியவன். அப்படித்தான் இருந்திருக்கிறேன். இப்போதும் சொல்கிறேன். என் இரும்பு ஆலையின் இரும்பா, என்னுடன் பணி செய்யும் பணியாளரா, எதை முதலில் காப்பது என்று வந்தால் என் தேர்வு அந்த பணியாளரின் உயிரை காப்பதாகத்தான் இருக்கும். அதைத்தான் நானும் செய்தேன். தோயுன்னின் உயிரை காப்பாற்றியும் திருட்டு பற்றிய உண்மையை உரக்கச் சொல்ல முடியாமல் போனது என் துரதிர்ஷ்டம். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. என் செயல்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நிதானமான தீர்க்கமான குரலில் சுரோ பேச பேச ஜீமின் மற்றும் யூசுனின் கண்கள் ஒளிர்வதையும் இபிகாவின் கண்களில் குழப்பமும் பெருமிதமும் கலந்து மிதப்பதையும் கண்ட இஜினாசிக்கு சீற்றம் பெருக்கெடுத்தது. எத்தனை அழகாக வார்த்தைகளால் வளைக்கிறான் இவன்! இந்த திறமையை இன்னும் என்னால் வளர்த்து கொள்ள முடியவில்லையே. அதனால்தான் ஒவ்வொரு முறையும் இவனிடம் நான் தோற்று போகிறேன் போல் இருக்கிறது என்று இஜினாசி மனதிற்குள் நினைத்து கொண்டான். சுரோ தன் பேச்சின் நிறைவாக தல்ஹேவின் பக்கம் திரும்பினான். நேர் பார்வையில் அவனிடம் கேட்டான். ஹியோ, சொல்லுங்கள், அன்று இரவு நடந்ததை சொல்லுங்கள். உங்களுக்கும் எனக்கும் மட்டுமே தெரிந்த அந்த உண்மையை சொல்லுங்கள் ஹியோ. என்னை பொறுத்தவரை தானாக வருவது தகுதி அல்ல.
நானாக அடைவதுதான் தகுதி. சுரோ சொன்னது மனதில் மீண்டும் மீண்டும் வந்து போனது தல்ஹேவுக்கு. தல்ஹே தலை குனிந்து பேச ஏதும் இல்லை என்பது போல நின்றிருந்தான். தல்ஹேவின் மௌனத்தை சற்றும் எதிர்பார்த்திடாத சுரோ தடுமாறி போனான். சிறு வயதிலிருந்தே அதிகம் பேசவில்லை எனினும் சிறு சிறு செய்கைகளால் தன் அன்பையும் புரிதலையும் எப்போதும் வெளிப்படுத்தி கொண்டிருந்த ஹியோங் தல்ஹேவை சுரோவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனது அமர்த்தலான புன்னகையின் பின் சொல்லப்படாத சோகமோ முடித்திராத தேடலோ இருப்பதை சுரோ உணர்ந்திருந்தான். அவன் விருப்பப்பட்டால் அந்த கவலையையும் பகிர்ந்து கொள்ளவும் சுரோ தயாராகவே இருந்தான். சொல்லிக்கொள்ளாத ஒரு அழகான உறவு இருவருக்கும் இடையிலும் இருப்பதாகத்தான் சுரோ இன்று வரை நம்பிக்கொண்டிருந்தான். அதனால்தான் அன்று இரவு குடிலுக்குள் தல்ஹே நுழைவதை பார்த்துவிட்டு நிம்மதியோடு சென்றான். எந்த சார்பும் எடுக்காத தேவையற்ற பாசாங்குகள் அற்ற பணிகளில் திறம்பட செயலாற்றிய கனிவான தல்ஹே ஹியோங் தன்னை ஏமாற்றக்கூடும் என்று சுரோ கனவிலும் நினைத்தானில்லை. அதிர்ந்து பேச்சற்று நின்றான். அதை கண்ட இஜினாசியின் உள்ளம் துள்ளியது. பாருங்கள் தந்தையே, ஹியோங் வழக்கம் போல பேச்சால் ஆளை வசப்படுத்த பார்க்கிறார். ஆனால் தல்ஹே ஹியோங் யாருக்கும் சார்பாக பேசுகிறவர் இல்லை என்பதை அவர் மறந்துவிட்டார். தல்ஹே ஹியோங்குக்கு இரும்பின் மீதான பற்று இங்கே எல்லோருக்கும் தெரிந்ததுதானே. தொடக்கத்திலிருந்தே தொலைந்த இரும்பை தேடுவதில் ஹியோங் அதிக ஆர்வம் காட்டினார். அவர் இரும்பை கண்டுபிடித்ததில் எனக்கு கொஞ்சமும் வியப்பில்லை. ஆனால் அவரது உழைப்பை திருடுவதில் சுரோ காட்டும் முனைப்பே என்னை காயப்படுத்துகிறது. அது ஒரு தலைவனின் செயல் அல்ல என்பது நான் சொல்லி இங்கே இருக்கும் யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. இஜினாசி நீட்டி முழக்கி முடித்த பின்னும் பேச்சில்லை. இன்னும் யாராலும் சுரோ பொய் சொன்னான் என்பதை நம்ப முடியவில்லை. தல்ஹே பொய் சொன்னான் என்பதையும் நம்ப சங்கடமாக இருந்தது. இப்படி ஒரு நிலையை எதிர்பார்க்காத யூசுன்னும் ஜீமின்னும் கூட அமைதியாக நிலம் பார்த்து நின்றனர். இனி இபிகாவின் கையில்தான் எல்லாம் இருக்கின்றன. இபிகா நல்ல மனிதர்தான். ஆனால் அவரது முடிவுகளின் மீது ஜீமின்னுக்கு நம்பிக்கை குறைய தொடங்கி வெகு காலமாகிவிட்டது. எப்படியும் அவர் செய்வதற்கு ஏதும் இல்லை. இந்த சிக்கல்களிலிருந்து மீண்டு வருவது ஒரு வகையில் சுரோவின் திறமையை சோதிக்கும் ஒரு சவால்தான் என்று நினைத்தவர் அமைதியாக வேடிக்கை பார்க்கலானார். நீண்ட யோசனைக்கு பிறகு இபிகா சுரோவிடம் திரும்பினார். சுரோ, முதலில் வாய்மையை படிக்க கற்றுக்கொள். உன் திறமையை மீண்டும் நீ நிரூபித்த பிறகு உனக்கான பொறுப்பை உனக்கு திருப்பி தருகிறேன். அதுவரை இரும்பாலை எனது மேற்பார்வையில் இஜினாசியை துணை பொறுப்பாளராக கொண்டு செயல்படும். இது அவனுக்கும் ஒரு சோதனையோட்டமாக இருக்கட்டும். நீ வீட்டுக்கு கிளம்பு. கூச்சல், குழப்பம், எதிர்ப்பு குரல்கள், உற்சாக கூவல்கள் என்று எதிலும் மனம் பதியாமல் தரை பார்த்து நின்றிருந்த சுரோவின் மீதே தல்ஹேவின் கண்கள் நிலைத்திருந்தன. இறுதியாக அவன் நிமிர்ந்தபோது அவன் கண்களை நேராக சந்தித்த பார்வை தல்ஹேவை சுக்கு நூறாக்கியது. இனி ஒருபோதும் மீட்டுவிட முடியாத இழப்பு ஒன்று ஏற்பட்டு விட்டதை, சரி செய்ய முடியாத தவறு ஒன்றை தான் செய்துவிட்டதை உணர்ந்தான் தல்ஹே. நானே அடைவதுதான் தகுதி. சுரோவின் குரல் மீண்டும் மீண்டும் ஒலித்தது அவன் காதில். வேக நடையில் சென்ற சுரோவோடு சேர்ந்து தல்ஹேயின் உள்ளத்தில் ஒரு பகுதிக்கு சொந்தமான ஒளியும் வெளியேறியது. அவ்விடத்தில் நிரந்தரமாக குடிகொள்ள இருள் வந்து சேர்ந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.